ஹாய், வெல்கம் டு மை சேனல் ப்ளவுஸ் ஸ்டிச்சிங் கிளாஸ். நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, பைப்பிங் வந்துட்டு எப்படி வந்து பிசுறு தெரியாமல் எப்படி வந்து தைக்கிறதுன்னு பார்க்கலாம். நான் வந்துட்டு இப்போ இந்த பீஸில் வந்து நான் தச்சு காமிக்கிறேன். இப்போ இதே மாதிரி தான் நம்ம வந்துட்டு நெக்கு வந்துட்டு நம்ம எந்த ரவுண்ட் நெக்கோ இல்லை ஸ்கொயர் நெக்கோ இல்லை ஸ்டார் நெக்கோ எப்படி வச்சாலும் நீங்கள் இந்த மாதிரி வச்சிங்கன்னா அது பிசுறு வந்து தெரியாது. இப்போ வாங்க அது எப்படி தைக்கிறதுன்னு பார்க்கலாம். இது வந்துட்டு மீட்ரு வந்து 10 ரூபான்னு தான் 10 ரூபான்னு தான் நான் வாங்கினேன். ஒரு ஊரில் ஒரு ரேட்டு வந்து விற்கும். இப்போ வந்து ரெடிமேடாகவே வந்து கிடைக்குது. நம்ம ப்ளவுஸ்க்கு மேட்சாகவும் சேரீக்கு மேட்சாகவும் கிடைக்குது. இந்த மாதிரி வந்து வாங்கிக்கோங்க. இப்போ நான் அதில் வந்துட்டு பிசுறு தெரியாமல் எப்படி வந்து தைக்கிறதுன்னு காமிக்கிறேன். நீங்கள் வந்துட்டு சிங்கிள் டென்ஷன் வேணால் கூட நீங்கள் வந்து போட்டுக்கலாம். டபுள் வேணாலும் போட்டுக்கோங்க. இல்லை சிங்கிள் நீங்கள் புதுசாக தையல் பழகுறீங்கன்னா இருந்தால் சிங்கிள் கூட போட்டுக்கோங்க. அப்போ வந்துட்டு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ வந்துட்டு இந்த பைப்பிங் படாத அளவுக்கு தையல் வந்து போட்டுக்கலாம். அந்த பக்கத்துலேயே வந்து தையல் வந்து போட்டு எடுத்துக்கோங்க. ஸ்டார்டிங் தைக்கக்குள்ளே கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அப்புறம் தைக்க உங்களுக்கு வந்துட்டு ஈஸியாக இருக்கும். இதை வந்துட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இங்கே வந்துட்டு இன்னொரு தையல் வந்து போட்டுக்கோங்க. அப்போ வந்துட்டு டைட்டாக வந்து பிடிச்சிக்கும். ஏன்னா இங்கே வந்துட்டு கொஞ்சம் கேப் இருக்குது. இப்போ இங்கே பாருங்கள் கரெக்டாக இருக்குது. அந்த மாதிரி ஏன்னா இந்த டபுள் டென்ஷன் போட்டிருக்கோம்ல, இது வந்து சிங்கிள் போட்டோன்னா நம்மளுக்கு வந்துட்டு கரெக்டாக ஒரு தையல் நம்ம வந்துட்டு தச்சு எடுத்துக்கலாம். இப்போ இது மேலேயே வந்துட்டு ஒரு தையல் வந்து போட்டுக்கலாம். அப்போ வந்துட்டு பைப்பிங் வந்து இன்னும் டைட்டாகும். அப்போ பார்க்கவும் நம்மளுக்கு வந்துட்டு அழகாக இருக்கும். பாருங்கள், இப்போ நல்லா உங்களுக்கு தெரியும். இப்போ வந்துட்டு இந்த பக்கமாக இப்படி திருப்பிக்கோங்க. இந்த பக்கமாக இப்படி திருப்பிட்டு நம்ம வந்து இந்த தையல் போட்டிருப்போம்ல, உங்களுக்கு வந்துட்டு அந்த தையல் நம்ம போட்டிருக்கல அது வந்து தெரியும். இந்த தையல் மேலேயே வந்துட்டு தையல் போட்டுட்டு வரலாம். இது வந்து தைக்க ரொம்ப ஈஸி தான். அந்த தையல் எங்கே போட்டிருக்கோமோ அது மேலேயே வந்துட்டு தையல் வந்து போட்டுவாங்க. இது திருப்பி பார்த்தீங்கன்னா பாருங்கள், பிசுறே தெரியாது. இப்போ வந்துட்டு இந்த எட்ஜிலே வந்துட்டு ஒரு தையல் போட்டுக்கலாம். அதுக்கப்புறமா இங்கே வந்துட்டு ஒரு தையல் போட்டுக்கலாம். நாங்கள் வந்து தையல் போட்டு காமிக்கிறேன். இந்த மாதிரி வந்து தைக்கக்குள்ளே வந்துட்டு பிசுறே தெரியாது. பைப்பிங்கும் ப்ளவுஸில் பார்க்கக்குள்ளே நல்லா நீட்டாக அழகாக தெரியும். கஸ்டமரும் நம்மளை தேடி வருவாங்க. நம்ம ப்ளவுஸ் வந்து அவங்களுக்கு கரெக்டாக தைச்சி கொடுத்துட்டோம்னா வேறு எங்கேயும் போக மாட்டாங்க, நம்மளே தேடி வருவாங்க. இது பாருங்கள், பிசுறே தெரியாது. இந்த பைப்பிங் வச்ச இடத்து பிசுறே தெரியாது. ப்ளவுஸ் போட்டாலும் நல்லா பார்க்கவும் நல்லா நீட்டாக இருக்கும். இந்த எட்ஜில் தையல் போட்டாலும் போடலாம், இல்லைன்னா அயன் பண்ணிட்டு கூட அப்படியே விட்டுடலாம். நல்லா மெலிசாக அழகாக தெரியும். இந்த வீடியோ வந்துட்டு உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Thanks for watching.